91.1 ரேடியோ 98.3 மிர்ச்சி செம்ம ஹாட்டு மச்சி. அதுக்கு ஒரு நம்பர் இருக்கா? கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருக்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சூரியன் எஃப்எம் 93.5. எதுக்கு இந்த நம்பர்லாம் இருக்கு தெரியுமா? அலைவரிசை, ஒரு அலைவரிசைக்கும் ஒரு எண்ணு. அந்த எண்ணில் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ரேடியோ கிளியராக கேட்கும், பாட்டு தெளிவாக கேட்க முடியும். அதுலேருந்து ஒரு சின்ன ட்ராப், ஒன்று 93.5க்கு பதில் 93.4 இல்லை 3 அப்படி வச்சுன்னா குறைன்னு சவுண்டு கேட்கும், கேட்குற பாட்டு சரியாக கேட்காது. இது ரேடியோவுக்கு மட்டும் கிடையாது, நம்ம மனித உடம்புக்கும் 20லேருந்து 20,000 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் உடம்புல அலைவரிசை ஓடிட்டு. நமக்கு ஏன் உடம்பு சரியில்லாமல் போகுது, நமக்கு ஏன் மனசு சரியில்லாமல் போகுதுன்னா அந்த அலைவரிசையோட அளவு குறையும். அப்போ தான் எப்போ நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னா நம்மளோட அலைவரிசை நல்ல சரியான இடத்துல 432 அலைவரிசையில் இருந்தோம் அப்படின்னா நம்ம மனம் நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு இடத்துல இருக்கணும். அந்த 432 அலைவரிசையில் அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்கள் எல்லாரையும் வச்சுக்கிறதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு என்ன ஒரு டிப்பு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் செய்யணும். நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சா நீங்களே கை தட்டுருங்க. அதாவது நம்ம அந்த சின்ன தம்பி படத்தில் நடுவில் கவுண்டர் பண்ணி தனியாக தட்டு வரல, பிரமாதம்ப்பா பலே அப்படின்னா அது மாதிரி நடுவில் நீங்களா தட்டுனா தட்டிடுங்க, யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. ஏன்னா நமக்கு வேணும் 432, கரெக்டு தானே மெகாஹெர்ட்ஸ்? இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னா நானே சொல்லிடுறேன். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது அன்பு சுந்தரமையாவுடைய அட்டகாசமான நிகழ்ச்சின்னு சொல்லுவேன். நீங்கள் டக்குன்னு கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் வரும், ஒரு தானாக ஒரு எனர்ஜி வரும். உங்களுக்கு இருக்கிற அந்த நோய் நொடிகள்லாம் பறந்து போகும். ஒரு சூப்பர் எனர்ஜி வரும், நல்ல அலைவரிசையில் உங்கள் உடம்பு இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. இதை நம்புகிற 4 பேருக்கும் கண்டிப்பாக நான் மிகப்பெரிய பாராட்டு தெரிவிக்கிறேன். பாருங்க பார்த்துட்டே இருந்தால் அன்பு சுந்தரமையாவுடைய தொடர்ந்து தமிழுக்கும் அமுதென்று பேர், இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். எங்கள் தமிழ் ஐயா, தமிழ்ச்செல்வன் ஐயா தான் எங்கள் நீதிக்கு வேர். ஏன் நீதிக்கு வேர் என்று சொல்றேன்னா, இப்போ வெறும் நடுவர்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா நிறைய நடுவர்களை நம்ம பார்த்துருப்போம். நடுவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, பட்டிமன்றத்தில் நிகழ்ச்சி சொல்லிட்டு தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அம்மா பெண்கள் தான் உயரமானவர்கள், பெண்கள் தான் கெட்டிக்காரங்க அப்படின்லாம் பயங்கரமாக பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கும்முன்னு குமுறி எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம ஐயாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சமூகத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி முதல்ல அதில் போய் தீர்ப்பு சொல்கிறதா இருக்கட்டும், குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், நீதிக்கு முதல்ல ஆளாக போய் நிற்பார். சமீபத்தில் கூட டங்ஸ்டன் இதில் கூட ஐயா ஒரு மிகப்பெரிய பங்காற்றிக்கிட்டு இருக்காரு. நிறைய நிகழ்ச்சி இதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுனாமியால் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சிரிப்புலேயே ஒரு சுனாமியாலையை விட மிஞ்சிற ஒரு அலையை கொடுக்குறவங்க தான் நம்ம சரவெடி சசிகலா அக்கா. அவங்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். விஜய் டிவியில் நிறைய சீரியல் வருதுங்க, ஆனால் பாக்கியலட்சுமி இருந்த சீரியல் தாங்க டிஆர்பியில் ஹிட்டு. அதே மாதிரி நம்ம பட்டிமன்றத்தில் டிஆர்பி ஹிட்டு நம்ம பாக்கியலட்சுமி அக்கா தான். மருள்நீக்கியார்னு ஒரு மிகப்பெரிய கவிஞர் இருந்தார். அவர் ரொம்ப சிறப்பாக தேவாரம் இயற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே நாவிற்கு அரசன், நீ ஒரு திருநாவுக்கு அரசன் சொன்னார். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அவர் தான் திருநாவுக்கரசன் ஐயா. ஆனால் என்ன எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா, திட்டிக்க வாசிப்பாங்க. கொஞ்சமாவது யோசிச்சிருந்தாருன்னா இந்த கட்சியில் உட்காந்துருக்க மாட்டார். அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். மனித உரிமை மீறல் நடைபெறுவது அறியாமை பாதையிலா இல்லை அதிகார போதையிலா அப்படிங்கிறதான் கேள்வி. முதல்ல மனித உரிமைனா என்னன்னே தெரியாமல் நம்ம பேராசிரியர் பேசினதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செலெக்ஷனா கரெக்ஷனா இல்லை உங்களை கரெக்ஷன் பண்ணணும் மேடம், அதுதான் என்னுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. மன்னர்களும் மத குருமார்களும் முன்னாடி இருந்தப்ப மனித உரிமைனா என்னன்னே தெரியாது சார். முதல்ல நம்மளுக்கு முன்னாடி இந்த காலத்தில் மன்னர்களும் மத குருமார்கள் தான் இருந்தாங்க. மனிதனுக்கு என்ன உரிமைனே நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. முதல்ல 1789ஆவது ஆண்டு பிரெஞ்சு புரட்சி நடக்குது. அங்கே தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு மனித உரிமைக்கான ஒரு மிகப்பெரிய முக்கியமான கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது. 1914 1918 வரைக்கும் வேர்ல்டு வார் நடக்குது. வேர்ல்டு வார் நடந்தால் என்ன, மனிதனெல்லாம் மனிதனாவா நினைப்பாங்க, மிருகத்தை விட கேவலமாக நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ரொம்ப படாத பாடுபட்டிருக்காங்க மனிதர்கள். முடித்தவொன்னே என்ன பண்ணுறாங்க, யுனைடெட் லீக் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு பெரிய அளவில் சக்ஸஸாக பண்ண முடியல. அதனால 2வது வேர்ல்டு வார் நடக்குது. 35லேருந்து 40-45 வரைக்குமே தொடர்ந்து வேர்ல்டு வார் நடந்துட்டு, செகண்ட் வேர்ல்டு வார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் UDHR அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹியூமன் ரைட்ஸுக்கான நிறுவனம் உருவாக்குறாங்க. இப்படி தான் மனித உரிமை
முதல்ல வந்து உருவாக்கி நம்மளுக்காக கொண்டு வர்றாங்க. இந்த மனித உரிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேச்சுரிமை, எழுத்துரிமை, நிறைய உரிமை ஐயா வந்து வரிசையாக சொன்னாங்க. ஸோ நேரம் கட்டி நான் அதெல்லாம் வந்து கட்டாயப்படுத்துகிறேன். இந்த பேச்சுரிமையெல்லாம் இருக்குது, எனக்கு எழுத்துரிமையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திருநாவுக்கரசையா வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டார். என்ன பண்ணார் அன்னைக்கு காலையில் அப்படின்னு பார்த்தா, வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா என்னோட ப்ளூ சட்டையை எடுத்து அயன் பண்ணி வை அப்படிங்கிறார். சரி ஐயோ ஐயா ஏதோ அர்ஜெண்டாக பட்டிமன்றத்துக்கு போகிறதுக்காக சொல்கிறாரு போல அப்படின்னு அந்த அம்மா எடுத்து அயன் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. சாப்பாடெல்லாம் பிரமாதமாக இருக்கணும், எல்லாத்தையும் எடுத்து வை, இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி இருக்கணும் அப்படின்ட்டார். சரிங்க எல்லாம் எடுத்து வருது. ஏன்னா சனிக்கிழமை பரவாயில்லையா, பெருமாளுக்கு ஒன்றும் கோச்சிக்க மாட்டாரே, சாப்பிட்றீங்களா அப்படின்னு. இல்லைங்க நான் பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன், நீங்கள் எடுத்து வைப்பா அப்படிங்கிறார். என்னங்க பிரச்சனை அப்படின்னா, சாப்பிட்டுட்டுன்னா பார்ட்டிக்கு போகலாம் வரியா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து அவரோட உரிமையா. இந்த உரிமை, இந்த மனித உரிமையை பற்றி பேசுறதுனால தான் ஒரு அறியாமை பாதையில வந்து இங்கே அமர்ந்திருக்காரு. கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது அன்பு அட்டகாசமான நிகழ்ச்சி. அதிகார போதையில வந்து என்னென்ன தவறு பல காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு. அதை வந்து பாக்கியலட்சுமி அம்மா படிக்காம வந்திருக்காங்க. ஆனால் ஏல இருந்து Z வரைக்கும் நிறைய படிச்சிருக்காங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். தர்மர் வந்து மகாபாரதத்தில் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெண் உரிமையை வந்து முதல்ல வந்து மோசமான நிலைமைக்கு கொண்டு போனவர் வந்து யாருன்னா அந்த ஹீரோ, மகாபாரதத்தோட ஹீரோ தர்மர் தான். என்ன பண்றாரு, அவங்கள வச்சு சூதாடிடுறாரு. அவங்களோட துகில் வந்து உருக்கப்படும். அதனாலதான் மகாபாரதமே நடக்கும். இது வந்து இலக்கியத்திலையும் இதிகாசத்திலையும் இடம்பெறும். அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணகி என்ன பண்றாங்க அப்படின்னா, அறியாமை பாதையிலே கோவலன் வந்து மாதவியை தேடி போறாரு. அப்ப மன்னிச்சு விட்டுறாங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாரு, வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுனி நின்று சுட தான் தன் அரும்பரர் புதல்வனை ஆளியில் மடித்தோம் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி உள்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா என் நகர் புகுந்தீங்கு என் கால் சிலம்படி பகர்தல் வேண்டி என்பால் கொலைகளப்பட்ட கோவலனின் மனைவி